ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐஎன்எம் எடுத்திங்கன்னா ஐஎன்எம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் அடுத்த டாப்பிக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஆனால் ஹிஸ்ட்ரிக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸில் இருக்க தனித்தனியாக கவர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ஒவ்வொரு கொஷின்லேருந்து 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான், மொகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர பாமனி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகே, இதுதான் ஹிஸ்ட்ரியில் இருக்க மேஜர் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்துமே 1லேருந்து 2 கொஷின் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டில் முக்கியமான டாபிக். அதிகபட்சம் 3லேருந்து 4 கொஷின் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனா கட்டாயம் 2லேருந்து 3 கொஷின் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்தே வந்துடும். இப்போ நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி படிக்க போகிறோன்னா எனக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று, அங்கே யாரை பற்றி படிக்க போகிறோம், அண்டு எந்த டைம் பீரியட்லேருந்து படிக்க போகிறோன்னு தெரியணும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே எனக்கு டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் யாரை பற்றிலாம் படிக்க போகிறோம் அப்படின்னா பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியாஸ் அண்ட் ராஷ்டிரகூடர்கள், இவங்க எல்லாத்தையும் பற்றி படிக்க போகிறோம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சவுத் இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்த கிங்டம். இந்த கிங்டமில் இருந்த ஒவ்வொரு கிங்ஸை பற்றியும் இவங்களுக்கு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஏதாச்சும் போர்கள் வந்துச்சா, யாருக்கு பின்னாடி யார் வந்தா, இது எல்லாத்தையும் தான் இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம் பீரியட். எந்த டைம் பீரியட்லேருந்து நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோன்றது ரொம்ப தெளிவாக தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி குழப்பமாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்து அங்கே படித்தாலும் உங்களுக்கு இது ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 6th புக்கு, 7th புக்கு, 11th புக்கு, இந்த 3 புக்கையும் எடுத்து இதில் இருக்க விஷயங்கள் எல்லாம் கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது நான் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியை எந்த டைம்லேருந்து படிக்கணும் அப்படின்னா சங்க காலத்துலேருந்து ஆரம்பிக்கணும். சங்ககாலம் அப்படின்னு வரலாற்றில் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 300 ஆண்டுகள். ஓகேவா, அந்த 300 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இருக்க வருஷத்தை நம்ம 300லேருந்து குறைச்சிக்கிட்டே வருவோம். 299, 98 அப்படியே கொண்டு அப்புறம் 0 ஆகிட்டு மறுபடியும் 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கும். ஓகே, அதுதான் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு படிக்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் ஏடி, கிறிஸ்து பிறப்பதற்கு பின், அன்னோ டொமினியன் இயர்ஸ். இப்போ இந்த ஏடிபிசியை தான் ஸ்கூல் புக்கில் நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா பிஃபோர் காமன் இயரா அப்படின்னு மாற்றிட்டோம். ஓகே, ஸ்கூல் புக்கில் கிமு கிபிலாம் இப்போ இருக்காது, பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு இருக்கும். அப்போது நான் சங்ககாலம்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன் இருக்க ஒரு 300 வருஷத்தையும் பொது ஆண்டு 300 வருஷமும், இந்த 600 வருடங்களை தான் நான் சங்ககாலம்னு சொல்கிறேன். இந்த சங்ககாலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியஸ் தான் மூவேந்தர்கள். ஸோ அப்போது அவங்கள பற்றி படிக்கணும். இப்போ இந்த 600 வருடங்கள் இருந்தாங்கல்ல மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியாஸ், இவர்களை நான் முற்கால பேரரசர்கள் அப்படின்னு சொல்கிறேன். இவங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பொது ஆண்டு 300க்கு மேலே களப்பிரர்கள் மூவேந்தர்களையும் தோற்கடித்து விட்டு தென்னிந்தியாவில் களப்பிரர்களின் ஆட்சி ஆரம்பிக்குது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் ஆட்சி செய்வாங்க. பொது ஆண்டு 301லேருந்து ஆரம்பித்து 600 வரை அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியஸ்லேருந்து முக்கியமான மன்னர்கள் யார், களப்பிரர்கள் டைம் பீரியடில் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பின்னாடி இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போ நான் ஜென்ரல் அவுட்லைன் கொடுத்துட்றேன். இப்போது அவுட்லைனில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு பொது ஆண்டிற்கு முன் 300 வருஷத்துலேருந்து பொது ஆண்டு 300 வரை இந்த 600 ஆண்டுகள் முற்கால பேரரசர்கள் ஆட்சி செஞ்சார்கள். மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சார்கள். அதுக்கப்புறம் பொது ஆண்டு 300லேருந்து 600 முறை களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சார்கள்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பொது ஆண்டு 550க்கு மேலேயே, அதாவது 550 அப்படிங்கிறது 6வது நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டு அப்படின்னா என்ன கணக்குன்னா ஒரு நூற்றாண்டு அப்படிங்கிறது இப்போ 1லேருந்து ஆரம்பித்து 100 தொட்டுருச்சுன்னா அது எனக்கு ஒரு நூற்றாண்டு. ஓகேவா, இப்போ எனக்கு 6ஆம் நூற்றாண்டுன்னு நான் எதை மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா 501லேருந்து 600 வரும் இருக்கிறது எனக்கு 6ஆம் நூற்றாண்டு. அப்போது 6ஆம் நூற்றாண்டு மிடிலேயே என்ன ஆகும்னா இந்த களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டியர்களும் பல்லவர்களும் தென்னிந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, அப்போது எனக்கு கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை அந்த சவுத் இந்தியாவை 2 பார்ட்டாக பிரித்து பேரலாக மதுரையை ஆட்சி பகுதியாக கொண்டு பாண்டியர்களும், காஞ்சிபுரத்தை ஆட்சி பகுதியாக மையமாக கொண்டு பல்லவர்களும் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை அவங்களோட ஆட்சியை 2 பேரும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போது இவங்க ஆட்சி செஞ்சும்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதாச்சும் போர் இருந்ததா, இதுக்கப்புறம் என்னாச்சு, இதோட முடிவு என்னன்னா பின்னாடி பார்ப்போம். அதன் பிறகு 9ஆம் நூற்றாண்டோட இறுதியில் என்னாகும் அப்படின்னா இந்த பாண்டிய மன்னனையும் பல்லவர் மன்னர்களையும் தோற்கடித்து விட்டு
சோழர்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சோழர்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டு பாதி வரை அவங்களோட ஆட்சியை வந்து தொடர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் சோழர்களை தோற்கடித்து விட்டு பாண்டிய மன்னர்கள் 13ஆம் நூற்றாண்டின் பாதிக்கு மேலே அவங்க வந்து சோழர்களை முற்றிலுமாக தோற்கடித்து விட்டு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு சங்க காலத்தில் இருந்தவர்கள் முற்கால பேரரசர்கள், ஓகேவா. அதுக்கப்புறம் நடுவில் களப்பிரர்கள் வந்துட்டாங்க. களப்பிரர்களுக்கு அப்புறம் மீண்டும் பல்லவர்களும் பாண்டியர்களும் சோழர்களும் மீண்டும் ஆட்சிக்கு வராங்கள, அதை வந்து நான் என்னன்னு சொல்ல போகிறேன்னா பிற்கால பேரரசுன்னு சொல்ல போகிறேன். அப்போது நான் முற்கால பேரரசு அப்படின்னு சொல்கிறது சங்க காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியாஸ். பிற்கால பேரரசர்கள்னு சொல்ல போகிறது 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், ஓகேவா. இப்போது இந்த பாண்டியர்களை நல்லா பாருங்களேன். பாண்டியர்கள் 2 இடத்துல வராங்க. 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையும் ஆட்சி செஞ்சாங்க. அதே மாதிரி 13ஆம் நூற்றாண்டில் சோழர்களை தோற்கடித்து மீண்டும் பாண்டிய பேரரசு வந்து புத்துயிர் பெறுகிறது. அப்போது பிற்கால பாண்டிய பேரரசை நான் 2ஆக சொல்கிறேன். பிற்கால 1ஆம் பாண்டிய பேரரசு, பிற்கால 2ஆம் பாண்டிய பேரரசுன்னு 2ஆக பிரித்து பேச போகிறேன், ஓகேவா. இப்போ இந்த பேஜில் நான் இவ்வளோ நேரமாக சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இயர் வைஸாக பிரித்து எழுதியிருக்கேன். இது ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இப்போ பொது ஆண்டிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை, இதெல்லாமே நான் நூற்றாண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவரை எனக்கு மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை களப்பிரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் களப்பிரர்களை தோற்கடித்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை பாண்டியர்களும் பல்லவர்களும் தமிழக பகுதியை இரு பிரிவுகளாக பிரித்து பேரலாக வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் தோற்கடித்து விட்டு 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டு பாதியில் சோழர்களை தோற்கடித்து விட்டு மீண்டும் பிற்கால பாண்டியர்களின் 2ஆம் பேரரசு தொடக்கம், ஓகேவா. இப்போ 13ஆம் நூற்றாண்டு பாதியிலிருந்தே பாண்டியர்கள் மீண்டும் வந்து தலை தோங்கி அவங்க வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இப்போது பாண்டியர்களோட ஆட்சி போயிட்டுருக்கு. நம்ம எந்த டைம் பீரியடில் இருக்கோம்னா 14ஆம் நூற்றாண்டு, அதாவது 1300லேருந்து 1400 வரை இருக்கும், ஓகேவா. இது சவுத் இந்தியாவில் நடந்துகிட்ருக்க விஷயம். இதே டைமில் இந்தியாவில் பேரலாக என்ன நடக்குது, இந்தியாவை நான் எதை மென்ஷன் பண்ணேன்னா டெல்லியை மென்ஷன் பண்ணுறேன். டெல்லியை வச்சு ஓவரால் ஒட்டுமொத்த டெல்லி பகுதி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த சவுத் இந்தியாவை தவிர மேலே இருக்க இந்திய பகுதிகள் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா டெல்லி சுல்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த டெல்லி சுல்தானிய மன்னர் யார் அப்படின்னா அலாவுதீன் கல்ஜி, ஓகேவா. இப்போ அந்த அலாவுதீன் கல்ஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாட்டை விரிவுபடுத்தும் பொருட்டு அவரோட ஆளுநர்கள் எல்லாத்தையுமே வந்து படையெடுப்புக்கு வந்து அமைச்சிருப்பார். அப்படி அவரோட முக்கியமான படை தளபதி வந்து மாலிக் கஃபூர். அந்த மாலிக் கஃபூரை வந்து சவுத் இந்தியா நோக்கி வந்து படையெடுத்து நாட்டை வந்து விரிவுபடுத்த வந்து அமைச்சிருப்பார். சவுத் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்கும்போது அப்போது கரெக்டாக டைம் வந்து 1310லேருந்து 11 இந்த வருஷத்தில் தான் எனக்கு சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடுவில் சண்டை ஏற்பட்டுருக்கும். அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மாலிக் கஃபூர் மொத்த பாண்டிய பேரரசையுமே தன்வசமாக்கி பாண்டிய பேரரசுகளின் ஆட்சி முடிவிட்டு மதுரை ஒட்டுமொத்தமாக யார் கண்ட்ரோல் கீழே போயிடுச்சு அப்படின்னா சுல்தானியர்கள் கீழ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போது இவங்க வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா மதுரை சுல்தானியம் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க, ஓகேவா. இப்போது மதுரை சுல்தானியமாக கொஞ்ச நாள் மன்னர்கள் வந்து, அதாவது முகலாய மன்னர்கள் வந்து தமிழகத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதற்கு பின்னால் வந்த டெல்லி சுல்தானியர்களால் வந்து தமிழகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாத காரணத்தால் நமக்கு கொஞ்சம் மேலே கர்நாடகாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க விஜயநகர கிங்டம், அந்த விஜயநகர கிங்டத்தை சேர்ந்தவர்கள் மதுரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சுல்தானியர்களை தோற்கடித்து விட்டு மதுரையில் விஜயநகர சிஸ்டத்தை வந்து ரூல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம பாளையக்காரர்கள் முறை அப்படின்னு யூனிட் 8ல் வந்து படிச்சுட்ருக்கோம். அப்போது 1529 தமிழகத்தில் வந்து பாளையக்காரர்கள் முறை வந்து இன்ட்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போது விஜயநகர கிங்டத்தோட என்ட்ரி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 200 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ட்ரி கொடுத்துரும், ஓகேவா. இதுதான் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியோட ஜென்ரல் அவுட்லைன். கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரை இங்கே வந்து எப்படி எவால்யூஷன் இருந்துச்சு, யாருக்கு பின்னாடி யார் வந்தால் எல்லாமே இந்த ஜென்ரல் அவுட்லைனில் பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா சங்ககாலத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீடியோவில் சங்ககாலமும் களப்பிரர்களை பற்றி ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பல்லவர்கள் தனியாக, பாண்டியர்கள் தனியாக, சோழர்கள் தனியாக பார்ப்போம். சங்க காலத்தில் இருந்த மூவேந்தர்களில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோழர்களை பற்றி பார்க்க போகிறோம்.
சோழர்களின் ஆட்சி பகுதி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து காவேரி ஆற்றை மையமாக கொண்டு அதை சுற்றி இருந்த பகுதிகளில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு கிங்டம் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த ஏரியா அண்ட் அவங்க வச்சுருந்த சின்னம், அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்திருப்போம்ல, அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் சோழர்களோட ஆட்சி பகுதி வந்து காவேரி ஆற்றினை மையமாக கொண்டு இருந்தது. சோழர்களின் சின்னம் என்னவா இருந்துச்சுன்னா புலி. அவர்களின் தலைநகரம் என்னவா இருந்ததுன்னா உறையூர். உறையூர் அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளி கிட்ட இருக்கிற ஒரு ஊர். ஓகேவா? அவங்களோட துறைமுக நகரமாக எது இருந்துச்சு அப்படின்னா புகார். புகாரோட பேர் என்னன்னா காவேரி பூம்பட்டினம் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து புகார். முற்கால சோழ அரசர்களில் தலை சிறந்தராக இருந்த மன்னர் வந்து கரிகாலன். உங்களுக்கு கரிகாலன்னா தெரியும்ல, கல்லணையை கட்டினார். கல்லணையை கட்டிய கரிகாலன் படிச்சிருப்பீங்களா சின்ன வயசுலேருந்து, அவரே தான். ஓகேவா? இந்த கரிகாலன் யாருடைய மகன் அப்படின்னா இளஞ்சேட் சென்னியன் அப்படின்றவரோட மகன். இப்போது கரிகாலன் தான் சோழ பேரரசில் தலை சிறந்த அரசனாக சங்க காலத்தில் வந்து விளங்கியிருக்கிறார். ஸோ இப்போ அவருடைய போர் வெற்றிகள், அவரை பற்றியான புத்தகங்கள்லாம் வந்து கேட்பாங்க. இந்த புக்ஸ் கேட்குறதெல்லாம் வந்து யூனிட் 8ல் தமிழ் இருக்குல்ல, ஸோ அதனால் அதன் அடிப்படையில் இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்து எந்த புக்கில் வரும்னு கேட்பாங்க. இப்போ காவிரி பூம்பட்டினத்தை பற்றி ஏதாச்சும் சிலப்பதிகாரத்துலேயோ மணிமேகலையிலையோ பாடல் வரிகள்லாம் இருந்துச்சுன்னா அது எதுலன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதையும் இந்த டாப்பிக்கில் அப்படியே பார்த்துடலாம். இப்போது அந்த மாதிரி இப்போ காவிரி பூம்பட்டினம் இருக்குல்ல, காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் குறித்து உருத்திருங்கண்ணனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பட்டினப்பாளையில் வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கலாம். நம்ம காவிரி பூம்பட்டினத்தை பற்றி உருத்திருங்கண்ணனார் வந்து எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்? பட்டினப்பாளை. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கடுத்து கரிகாலன்ட்ட இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அவருடைய போர் வெற்றி. ஓகேவா? கரிகாலன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய மிகச்சிறந்த போர்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெண்ணி போர்க்களம். ஓகேவா? இந்த வெண்ணி போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து சேரரையும் பாண்டியர்களையும் ரெண்டுமே அவங்க 2 பேரும் ஒரு டீம். சேரர்களையும் பாண்டியர்களையும் கூட 11 வேளிர் குல தலைவர்களும் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்கெல்லாம் ஒரு டீம். இவர் அவருக்கு அகைன்ஸ்டாக நின்று இவங்க எல்லாத்தையுமே தோற்கடிச்சிருக்கிறார். இதுதான் வந்து இந்த வெண்ணி போர்க்களத்தில் நடைபெற்ற சிறப்பாக வந்து சொல்கிறாங்க. அப்போ வெண்ணி போர்க்களத்தில் வந்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் அந்த வெற்றி வந்து கரிகாலனை வந்து சேரும். அடுத்து பாண்டியர்களை பற்றி பார்ப்போம். பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது மதுரை. அவர்களின் துறைமுக தலைநகரம் வந்து கொர்க்கை. தாமிரபரணி நதி வந்து வங்காள விரிகுடா கடலில் போய் கலக்கிற இடத்த தான் வந்து அவங்க கொர்க்கைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தாமிரபரணி எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஓகேவா? இந்த கொர்க்கை வந்து அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா முத்து குளிப்பதற்கும் சங்குகள் சேகரிப்பதற்கும் சிறந்த பெயர் பெற்ற இடமாக இருந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாண்டியர்களின் சின்னம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மீன் சின்னம். ஓகேவா? அவர்களின் சின்ன மீன். அவர்கள் வெளியிட்ட நாணயத்தில் வந்து ஒரு பக்கம் மீன் இருந்தாலும் மறுபுறத்தில் என்ன இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா யானையோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பாண்டிய மன்னர்களில் தலை சிறந்த மன்னர்களாக கருதப்படுறவங்க 2 பேர். யார் யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி மற்றும் நெடுஞ்செழியன். ஓகேவா? இவங்க 2 பேரை பற்றியான குறிப்புகள் நமக்கு எதுலேருந்து கிடைக்கப்பெறுது அப்படின்னா மதுரை காஞ்சியிலேருந்து நமக்கு வந்து கிடைக்கப்பெறுது. அது மட்டும் இல்லாமல் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து நெடுஞ்செழியன் பற்றி வந்து அவரோட சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அப்புறம் நெடுஞ்செழியனோட மிகச்சிறந்த போர் வெற்றியாக வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா தலையாங்கணத்து போர். இந்த தலையாங்கணத்து போரில் என்ன நடக்குது அப்படின்னா நெடுஞ்செழியன் வந்து சேரர், சோழர் மற்றும் 5 வேளிர் குல சிற்றரசர்களின் கூற்றுப்படையை வந்து ஒன்றாக சேர்த்து தோற்கடித்திருக்கிறார். ஓகேவா? இதுதான் வந்து இந்த நெடுஞ்செழியன் பற்றியான இப்போ அடுத்து சேரர்களை பற்றி பார்ப்போம். சேரர்கள் வந்து வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கொங்கு மண்டல பகுதிகளையும் மட்டுமே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போது சேரர்களின் தலைநகரமாக என்ன இருந்தது அப்படின்னா வஞ்சி. வஞ்சி வந்து இப்போதைய கரூராக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சில குறிப்புகள் வந்து இப்போதைக்கு கிடைக்கப்படுகிறது. அவர்களோட துறைமுக நகரமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா முசிறியும் தொண்டியும் அவர்களது துறைமுக நகரமாக இருந்தது. இவர்கள் சேரர்களை பற்றி வேறு என்ன குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்படுது அப்படின்னா பதிற்றுப்பத்து அப்படின்ற நூலில் இருந்து 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட ஆட்சி பகுதிகள் குறித்தும் அவர்களோட ஆட்சி முறைகள் பற்றியும் நமக்கான தகவல் வந்து கிடைக்கப்படுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கரூர் நகருக்கு அருகே உள்ள புகழூர் கல்வெட்டு வந்து 3 தலைமுறையைச் சேர்ந்த சேர அரசர்கள் பற்றியான தகவல்களை வந்து நமக்கு வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம்
சங்க காலத்தைச் சேர்ந்த சேர அரசர்களிலிருந்து தலை சிறந்தவர்களாக விளங்கியவர்கள் யார் யார் அப்படின்னா சேரல் இரும்பொறை, இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன் இவர்கள்லாம் வந்து தலை சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அதிலும் குறிப்பிட்டு சேரன் செங்குட்டுவன் தொடர்ந்து 56 ஆண்டுகள் வந்து தன்னோட ஆதிக்கத்தை வந்து ஆட்சியில் செலுத்தியிருக்கிறார் அப்படின்ற குறிப்புகளும் வந்து நமக்கு கிடைக்கப்படுது. அதாவது பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் மூவேந்தர்கள் பற்றியான சின்ன சின்ன தகவல்கள். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து என்னாகும் அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த மூவேந்தர்களையும் தோற்கடித்து அதுக்கப்புறம் யார் வந்து தமிழகத்தை ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள் அப்படின்னா களப்பிரர்கள். ஓகேவா? களப்பிரர்களோட ஆண்டு காலம் தோராயமாக 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட பொது ஆண்டு 300லேருந்து 600 வரை வந்து அவர்கள் வந்து ஆட்சி காலம் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு வந்து குறிப்புகள் சொல்கிறாங்க. இப்போது களப்பிரர்கள் வந்து மூவேந்தர்களையும் கைப்பற்றி தோற்கடித்து அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுனால இதுக்கு முன்னாடி இந்த டைம் சங்க காலமா, ஸோ இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதை வந்து என்னென்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நிறைய நூல்கள் அழிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அறிஞர்கள் யாரையுமே வச்சுக்கல. ஸோ அதனால் வந்து எஜுகேஷன் ரீதியாக எந்த வளர்ச்சியுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சில வாய்மொழி செய்திகள் கிடைக்கப்படுது. இருந்தாலும் உலக பொதுமறையான திருக்குறள், அப்புறம் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் போன்ற முக்கியமான நூல்களும் இயற்றப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். ஓகேவா? களப்பிரர்களை பற்றி நமக்கு வேறு எந்த டேட்டாஸுமே வந்து நமக்கு கிடைக்கல. இவ்வளோ தான் களப்பிரர்களோட அந்த 300 ஆண்டுகள் வந்து இவங்க ஆட்சி செஞ்சதில் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட சின்ன சின்ன தகவல்கள் இவ்வளோ தான். ஓகேவா? களப்பிரர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிபி 550லேருந்தே என்னாகும் அப்படின்னா பாண்டியர்களும் பல்லவர்களும் வந்து களப்பிரர்களை தோற்கடித்து சின்ன சின்ன பகுதிகளை வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் முழுவதுமாக களப்பிரர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டு தமிழகமானது ஒரு ஹாஃபை வந்து பாண்டியர்களும் இன்னொரு ஹாஃபை வந்து பல்லவர்களும் வந்து பேரலாக 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம். சும்மா கண்டிப்பாக சொல்கிறேன். இதுதான் வந்து சங்க காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியர்ஸை பற்றியும் களப்பிரர்களை பற்றியும். இதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் ஒவ்வொரு கிங்டமை பற்றி பார்ப்போம். பல்லவர்களை தனியாக, பாண்டியர்களை தனியாக, சோழர்களை பற்றி தனியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.